100 விசுவாச அறிக்கை எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்கள் கூட இணைந்து இந்த 100 விசுவாச அறிக்கையை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், பயங்கள், எதிர்கால கவலைகள் எல்லாம் மாறும். ஏன்னா விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நமக்குள்ள விசுவாசம் அனல் பறக்கும். நமக்குள் விசுவாசத்தை காணும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு அது எளிமையாக இருக்கும். எல்லா தேவஜனங்களும் ஜபத்தோடு ஆயத்தமாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோம்? விசுவாச அறிக்கையை சொல்ல போகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது நிச்சயமாக கண்டிப்பாக பெயர்ந்து போகும். நான் விசுவாசிக்கிறேன். இது லட்சக்கணக்கான மக்களுக்கு இது விடுதலையை கொண்டு வர போகிறது. இந்த விசுவாச அறிக்கையினால அநேகருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆண்டு கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும். குழந்தை செல்வங்கள் உண்டாகும். இது ஒரு அற்புதமான ஒரு திறந்த வாசல். இது ஒரு பிரேக் த்ரூ. எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஒரு 100 விசுவாச அறிக்கையை இப்பொழுது ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய மகிமையை காண்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒருபொழுதும் நான் தாழ்ச்சி அடையேன். என் வாழ்க்கையில உயரங்கள் கூடும். எல்லா தாழ்வான பகுதிகளும் உயரங்களாய் மாறும். என் சோர்வு பலனாய் மாறும். என் பாடு உயர்வாய் மாறும். எல்லா அவிசுவாசங்கள் என்னை விட்டு மாறும். எல்லா பிசாசின் போராட்டங்கள் என்னை விட்டு மாறும். எல்லா பிசாசின் போராட்டங்கள் என் குடும்பத்தை விட்டு மாறும். எனக்கு உள்ளது கிடைக்கப்படும். நான் நாளுக்கு நாள் விருத்தி ஆவேன். நான் பயப்பட போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் தளர்ந்து போவதில்லை. நான் எழும்பி பிரகாசிப்பேன். நானும் என் குடும்பமும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவரால் விருத்தியாக்கப்படுவோம். என் குடும்பம் கட்டப்படும். நான் நாளுக்கு நாள் விருத்தியாவேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நான் செய்கிறதை ஆசீர்வதிப்பார். என் குடும்பம் செய்கிறதை ஆசீர்வதிப்பார். நாங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் காண்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையை புசிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை அடைவோம். கர்த்தர் எங்களை மிகவும் வறட்சியான காலத்திலும் திருப்தியாய் நடத்துவார். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எங்கள் கடன் பாரங்கள் எங்கள் லோன் இஎம்ஐகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். பிள்ளைகளுடைய படிப்பில் வருமானத்தில் தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். நாங்கள் எருசலேமின் வாழ்வை காண்போம். சமாதானம் என்னுடையது. ஆறுதல் என்னுடையது. விசுவாசம் என்னுடையது. அவிசுவாசம் சோர்வு பலவீனங்கள் என்னுடையதல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால சேனைக்குள் பாய்வேன். நான் மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்.
அவருடைய பலத்தினால் என் எதிரிகளை என் சூழ்நிலைகளை என் பலவீனங்களை நான் தாண்டி எழும்புவேன். என் குடும்பத்திற்குள் என்னுடைய தொழிலுக்குள் என் படிப்பிற்குள் என் தகப்பனுடைய வாழ்க்கையில் என் தாயினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் எதிர்காலத்தில் தேவ சமாதானம் இருக்கும். தேவ பாதுகாப்பு இருக்கும். வல்லமை இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வல்லமை இருக்கும். பலன் இருக்கும். தேவனுடைய கட்டுப்பாட்டு அவருடைய வல்லமை குடும்பத்தை சூழ்ந்து இருக்கும். என்னுடைய குடும்பத்தை சூழ்ந்து இருக்கும். எங்களோடு இருக்கும். என் தேவாதி தேவனுடைய வல்லமை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சுற்றி இருக்கும். எங்கள் எதிர்காலம் செழிப்பாயிருக்கும். நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். கர்த்தருடைய வீட்டில் இருப்போம். கர்த்தர் செய்கிறதை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறதை எங்கள் கண்கள் காணும். தோல்வியை அல்ல, பயத்தை அல்ல, வியாதியை அல்ல, மரணத்தை அல்ல, துர்சாட்சியை அல்ல, எல்லா பொல்லாங்கானவைகளையும் அல்ல, நீதியானவைகளை எங்கள் கண்கள் காணும். உள்ளவைகளை எங்கள் கண்கள் காணும். அபிஷேகத்தை எங்கள் கண்கள் காணும். ஆறுதலை எங்கள் கண்கள் காணும். விசுவாசத்தை எங்கள் கண்கள் காணும். அற்புதத்தை எங்கள் கண்கள் காணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை குறைவில்லாமல் நடத்துவார். நான் பயப்படுகிற காரியம், நான் அடிக்கடி சோர்ந்து போகிற காரியம், அடிக்கடி என்னை பலவீனப்படுத்துகிற காரியம் என்னை ஜெயிக்க போவதில்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலை சொல்லுகிறதும் உண்மை அல்ல. என் கர்த்தர் சொல்லுகிறதுதான் உண்மை. என் தேவன் சொல்லுகிறதுதான் கடைசி வார்த்தை. என் தேவன் சொல்லுகிறதுதான் கடைசி பிரதியுத்தரம். அவர் சொல்லுகிறதுதான் நடக்கும். நான் நினைப்பதோ, நான் பயப்படுவதோ, நான் சோர்ந்து போவதோ, எதை கண்டு பயந்திருக்கிறேனோ, எதை கண்டு நெடுநாளாக சோர்ந்திருக்கிறேனோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ என்று பயந்திருக்கிறேனோ, அது நடக்காது. ஒரு நாளும் அது நடக்காது. தேவன் நம் கூட இருப்பார். தேவன் என்றென்றைக்கும் ஆவியை பலப்படுத்துவார். என் வாழ்க்கையில் உள்ள தேவ திட்டம், என் குடும்பத்தில் உள்ள தேவ திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். என் எதிரியினுடைய எந்த திட்டங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. எந்த அந்தகாரத்தினுடைய எந்த பொல்லாத திட்டங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறாது. நானும் என் குடும்பமும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற புதிய எதிர்காலத்தை அற்புதமான எதிர்காலத்தை நாங்கள் அனுபவிப்போம். நாங்கள் காலத்துக்கு முன்பதாக அழிவதில்லை, மரிப்பதில்லை. எங்கள் குடும்பம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி நிச்சயமாக முடிக்கும். என் வாழ்க்கையில் எந்த ஒரு அழிவும் காலத்துக்கு முன்னதான மரணமோ போராட்டமோ வருவதில்லை. எல்லா மரணமும் தேவையில்லாத மரண பயமும் என்னை விட்டு
குடும்பத்தை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் எல்லையை விட்டு என் எல்லையை விட்டு கர்த்தர் துரத்துகிறார். கர்த்தர் துரத்துகிறார். ஒரு நாளும் கடன் வாங்க போவதில்லை. நான் கடன் வாங்க போவதில்லை. நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகிறது. என் பயத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. அவிசுவாசம், பயம், சோர்வு, போராட்டம், பாவ சோதனைகள், பயங்கள், இருளின் ஆவிகள், எல்லா பொல்லாத கிரியைகள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற, என்னை தொந்தரவுபடுத்துகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து ஒரு எரிமலையை போல எரிமலை எப்படி வெடித்து வருகிறதோ எல்லா தடைகளையும் உடைத்துவிட்டு ஒரு எரிமலை வெளியே வருகிறது போல பொங்கி வருகிறது போல எல்லா சூழ்நிலை தாண்டிலும் நானும் என் குடும்பமும் வெளியே வருவோம். கற்பாறைகளை பிளந்துவிட்டு எரிமலை குழம்பு வெளியே வருகிறது போல வெடித்து சிதறுகிறது போல என்னை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா இருளின் ஆவிகளிடமிருந்து, எல்லா பயத்திடமிருந்து, போராட்டத்திலும் இருந்து, எல்லா போராட்டங்களிலும் நான் வெளியே வருவேன். நான் சாதிப்பேன். நான் எழும்புவேன். நான் பிரகாசிப்பேன். ஆம் தேவ ஜனங்களை, தொடர்ந்து எங்களோடு இணைந்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லிக் கொண்டே இருங்க. இப்பொழுது நம்ம ஓரளவு முடித்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் விசுவாச அறிக்கை இருக்கிறது. எங்களோடு இணைந்து சொல்லுங்க. நீங்கள் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கர பலனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் இதில் இருக்கிற வார்த்தை பயங்கர பவர்ஃபுல்லானது. ஆவியானவர் உணர்த்துகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் பயந்து கொண்டு இருந்தீங்களோ அது எதுவுமே நடக்காமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையான வார்த்தை. இதை நீங்கள் திரும்பி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் திரும்பினாலும் கேட்கலாம். அவ்வளோ வல்லமையான வார்த்தைகள் இருக்கிறது. தேவ ஜனங்கள், பரிசுத்த ஆவியின் வார்த்தையை எங்கள் கூட சேர்ந்து கண்டினியூவாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. எந்த போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துருவார். எல்லாரும் சொல்லுவோமா? கடனிலிருந்து நான் வெளியே வருகிறேன். பாவ சோதனையிலிருந்து வெளியே வருகிறேன். எதெல்லாம் என்னால விட முடியலையோ, எதெல்லாம் கண்டு நான் பயந்து கொண்டிருந்தேனோ, எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வல்லமையினால, அவரை பற்றும் விசுவாசத்தினால வெளியே வருகிறேன். நான் வெளியே வருகிறேன். உபத்திரவத்தின் கெபியிலிருந்து, உபத்திரவத்தின் பிடியிலிருந்து, எழும்ப முடியாதுன்னு சொன்னவர்கள் மத்தியில் இருந்து, இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க மத்தியில் இருந்து, நான் எழும்புவேன். என் கொம்பு எழும்பும். என் தலை உயரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நன்மை என்னை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். உற்சாகம் என்னை சூழ்ந்து கொள்ளும். அபிஷேகம் என்னை சூழ்ந்து கொள்ளும். அவ்வாறாக ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பலனாக இருக்கும். அவருடைய பலத்தினால் நிரப்பப்படும். என் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும் இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த துஷ்டனும், எந்த அந்தகாரமும், இருளின் ஆவிகளும் என்னையும், என் குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும்
பேரையும் அதிகாரம் கிடையாது. தொட அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் பாதுகாப்புக்குள்ளாக எல்லாரையும் பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வருகிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாடி கொண்டு வருகிறேன். அந்த ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாடி கொண்டு வருகிறேன். ஆவியானவருடைய பாதுகாப்புக்குள் கொண்டு வருகிறேன். ஆவியானவரின் பாதுகாப்புக்குள் கொண்டு வருகிறேன். வசனத்தின் வேலிக்குள் கொண்டு வருகிறேன். வசனத்தின் வேலிக்குள் கொண்டு வருகிறேன். தேவனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேவனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கேட்டிருக்கிறார். இயேசு கேட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கேட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கேட்டிருக்கிறார். விசுவாசத்தினால் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தினால் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறது. நிறைவேற போகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய விசுவாச அறிக்கையை கேட்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக ஒவ்வொரு வரிகளும் நாங்கள் எழுதி வைத்து, அதாவது 100 காரியங்களையும் நோட் பண்ணி உங்களுக்கு அறிக்கை பண்ணியிருக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது 100க்கு மேலே போன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒவ்வொரு சென்டென்ஸும் நீல நீளமாக இருக்கிறது. அதுக்குள்ளாடி ஜீவன் இருக்கிறது. அந்த நீல நீளமான ஒவ்வொரு வரிகளையும் உங்களுக்காக வாசித்து நாங்கள் கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறோம். இதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் கூட சேர்ந்து கண்களை மூடி சொன்னால் போதும். நிறைய பேர் எழுதி வச்சு கொண்டு இருப்பீங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இந்த விசுவாசம் உள்ள அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை எழுதி வைத்தும் சொல்லலாம். அது ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல் கொடுத்தா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறதுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கூட இந்த 15 நாளும் நீங்கள் இணைந்து கொண்டாலே போதும். ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாச அறிக்கை ஏறெடுக்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 5 நாட்களாக ஒவ்வொரு வாரத்திலையும் வைத்து 3 வாரங்களாக இந்த விசுவாச அறிக்கை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த 15 நாட்களும் இந்த விசுவாச அறிக்கை தரவுகோல் போல இருக்கும். 100 சாவிகள் தினமும் ஆண்டு உங்களுக்கு தருகிறார். இந்த 100 சாவிகளும் 100 கதவுகளையும் 100 பூட்டுகளையும் திறக்கும். அவங்க குடும்பம் நன்றாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் இன்னைக்கு விதைக்கிற இந்த விசுவாச வார்த்தை 10 வருடங்கள் கழித்து நீங்கள் பார்ப்பீங்க, நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறாரு. எத்தனை அருமையான ஆண்டவர் என்று சொல்கிற லெவலில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத உங்கள் கண்கள் காணும். எல்லாரும் நம்ம இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையை நம்ம பண்ணலாம். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இந்த 100 விசுவாச அறிக்கையையும் அதனோடு இணைந்த வாக்குத்தத்தங்களையும் சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபித்தார்களோ ஒவ்வொரு வேரையும் நீர் அப்படியே அவர்கள் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறபடியே ஆக கடவுது என்று சொல்லுகிறதுக்காக நன்றி. அந்த மலைகளையெல்லாம் பெயர்ந்து போக வைக்கிறதுக்காக நன்றி. அவர்களுக்குள்ள இருந்து எப்பெல்லாம் அவிசுவாசம் வருகிறதோ, எப்பெல்லாம் பயம் வருகிறதோ, எப்பெல்லாம் சாத்தானின் சத்தம் கேட்கிறதோ, அந்த நேரத்தில் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு இந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி அவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு அவைகளை ஜெயிக்க என் கர்த்தாதி கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெப நேரம் குடும்பம் இந்த ப்ரேயர் டைம் ஃபேமிலியில் இணைந்து இருந்து ஆண்டவரே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவர்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒருவேளை ஆண்டவரே யாரோ ஒரு ஆள் புதிதாக திடீர்னு என்று இந்த வீடியோவை பார்த்து உள்ளே வந்து இதை ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க மேலே இப்பொழுதே அந்த விசுவாசத்தின் மகிமை இறங்கட்டும். அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காணட்டும். இந்த 15 நாளும் ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொரு நாளையும் தேவ ஜனங்கள் அனுபவிக்க இந்த வார்த்தைகளை சொல்ல கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவ ஜனங்களே, அதிகாலை ஜெபத்திலையும் கடந்த ஒவ்வொரு நாளில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசத்தை குறித்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 மணி அளவில் அதிகாலை ஜெபம் உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. விசுவாசத்தை குறித்த மேலான வசனங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். ஏன் நமக்கு விசுவாசம் தேவை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த சேனல்லையும் வீடியோ வரலன்னு யோசிக்க வேண்டாம். இந்த 15 நாட்களும் நம்ம தேவன் கொடுத்த இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. நாளைக்கும் 9 மணி அளவில் சந்திக்கலாம். தேவ ஜனங்கள் 9 மணிக்கு மட்டும் வந்து ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் அதுக்கு முன்பதாகவே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா
6 மணி 7 மணிக்கெலாம் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப ஸ்திரீகள் சகோதரிகள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜெபத்திலே இருங்க. ஆனால் இந்த 9 மணி ஆகும்போது எங்கள் கூட சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை நான் வேலைக்கு போயிட்டு வருகிறேன், இரவு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நிச்சயமாக நல்லா ஜெபிச்சுட்டு இதை கேளுங்க. லைவில் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, முடிந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய வேர்டு வந்து நித்திய காலமாக இருக்கக்கூடிய வசனத்தின் வல்லமை. ஏன்னா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் அந்த வேர்டு நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ எப்போனாலும் கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. நாளை சந்திக்கலாம்.